அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் பண்ணுவதாக. இந்த நல்ல வேளையிலும் கூட கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இப்பொழுதும் வாலிபர்களாகிய உங்களுக்கு ஒரு சில ஆலோசனை சொல்லும்படியாக ஆண்டவர் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 119:9 சொல்லப்பட்டிருக்கிறது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின்படி வாழ்ந்து தீர்மானம் எடுத்து தேவனுக்காக வாழ்ந்து ஒரு சிலரை பற்றி இந்த வேளையில நம்ம வாசித்து தியானிக்க இருக்கிறோம். ஒன்னோட நம்ம தலைகளை காட்டி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா, கிருபை இரக்கம் நிகழ்ச்சிகளை நல்ல பிதாவே. இப்பொழுது ராஜா இயேசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாமம் மகிமைப்படட்டும். சகல துதியும் கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே வாலிப நாட்களிலே தேவனுக்காக பரிசுத்தமாக வாழ்வதற்கு வாழ்க்கையில தீர்மானம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆகவே வாலிப நாட்களில் தீர்மானம் எடுத்து வாழ்ந்த அநேக வாலிபர்கள் வேதத்திலே அவர்கள் தேவனுக்கு ஜெயமாக வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். ஆகவே அந்த 3 நபர்களை குறித்து இப்பொழுது நம்ம வாசித்து தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானப்படும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதபடி பிரதானிகளின் தலையிடத்தில் வேண்டிக் கொண்டான். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்துல அந்த தானியேல் என்று சொல்லப்பட்ட அந்த தேவனுடைய மனுஷனை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, அவர் வாலிப நாட்களிலே அவர் இஸ்ரேல் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவரை சிறை கைதியாக பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு போனார்கள். அப்படி அந்த பாபிலோன் தேசத்திற்கு அவரை சிறை கைதியாக கொண்டு போகப்பட்ட அந்த வேளையில அந்த தானியேலும் அவருடன் சென்ற அந்த 3 பேரும், மொத்தம் 4 பேருமாக சேர்ந்து அவர்கள் ஒரு முடிவை எடுக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தானியேல் ஒரு முடிவை எடுக்கிறார், ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். என்ன தீர்மானம் எடுக்கிறார் என்று சொன்னால், அவர் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானப்படும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவரிடத்தில் அவர் வேண்டிக் கொண்டார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அப்படி அவர் வேண்டிக் கொண்டதுனால தேவன் அவருக்கு ஆண்டவர் அந்த தேசத்திலே ஆண்டவர் பரிசுத்தமாக வாழ கிருபை செய்தார். ஏனென்றால் அந்த பாபிலோன் தேசம் அந்த நாட்களை பார்க்கும் பொழுது பாவம் நிறைந்த ஒரு இடமாக அது இருந்தது. அந்த பாவம் நிறைந்த அந்த இடத்துல தானியேல் அந்த பாவத்தின் மத்தியிலே தேவனுக்காக பரிசுத்தமாக வாழும்படியாக முதலாவது தன் இருதயத்திலே அவர் தீர்மானத்தை எடுத்தார். ஆகவே இந்த நாட்களிலேயும் வாலிபர்களாகிய உங்களுக்கு அதாவது சொல்லுகிறது என்னவென்றால், வாலிபர்கள் இந்த நாட்கள்ல எங்கு பார்த்தாலும் உலகத்துல பாவங்கள் பெருகி போய் இருக்கிற இந்த நாட்களிலே, அதுவும் குறிப்பாக இந்த நாட்கள்ல எல்லா இடங்களையும் பாவங்கள் பெருகி போய் இருக்கிற நாட்கள்ல வாலிபர்கள் பரிசுத்தமாக வாழ்வதற்கு மிக முக்கியமான காரியம் இருதயத்தில் அவர்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். ஏனென்றால் அந்த வேதவசனம் சொல்கிறது, நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அந்த இருதயத்திலிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படும். ஏனென்றால் அந்த இருதயத்துல நம்ம நல்ல தீர்மானம் எடுக்கும் பொழுது அந்த இருதயத்திலிருந்து நல்ல ஜீவ ஊற்று புறப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்துல இருதயம் கரைப்படும் பொழுது, பாவத்தினால் நிறைந்திருக்கும் பொழுது அந்த இடத்துல பல அசுத்தமான காரியங்கள் விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த தானியேல் பரிசுத்தமாக வாழ்வதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, அவர் இருதயத்துல தீர்மானம் எடுத்திருந்தார். நாங்கள் அந்த ராஜ போஜனத்தினால தீட்டுப்படுத்த மாட்டோம் சொல்லி இன்றைக்கும் வாலிப சமுதாயம் மிகவும் பாவத்திற்குள்ளாக போவதற்கு முக்கிய காரணம் இந்த செல்போனு, அதன் மூலமாக வருகிற காரியங்கள். நல்ல காரியங்களும் இருக்குது, கெட்ட காரியங்களும் இருக்குது. அதை நம்ம பார்க்கும் பொழுது அநேக கெட்ட காரியங்களை வாலிபர்களை பார்த்து தங்கள் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். ஆகவே வாலிபர்கள் இந்த நாட்கள்ல ஒரு முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஒரு தீர்மானத்தை எடுத்து ஆண்டவருக்காக அவர்கள் வாழும் பொழுது, பரிசுத்தமாக வாழும் பொழுது, இவைகளால் நான் தீட்டுப்படுத்த மாட்டேன், இவைகளாக இதை நான் கரைப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை
காரியங்களுக்காக அவைகளை ஒதுக்கி அதை பயன்படுத்தும் பொழுது தேவன் அவர்களை இந்த பாவம் நிறைந்த உலகத்துல பரிசுத்தமாக வாழ ஆண்டவர்களுக்கு உதவி செய்வார். அந்த தானியேல் அன்றைக்கு அப்படி அவர் ஒரு முடிவை எடுத்து அந்த பிரதானிகளிடத்தில் வேண்டுதல் செய்த பொழுது 9ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவரிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. அப்பொழுது வாலிபர்கள் நீங்க ஒரு ஸ்டெப் எடுக்கும் பொழுது ஆண்டவர் அதற்குரிய ஒத்தாசை உங்களுக்கு தருவார். நீங்க ஒரு முயற்சியை எடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக ஆண்டவர் அதை நிறைவேற்றக்கூடிய கிருபையும் பலனையும் ஆண்டவர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த தானியேலை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அடுத்தபடியாக 17ஆம் வசனம் வாசிக்கப்படும் பொழுது 17ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களின் சொப்பனங்களின் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். போதும். இந்த தானியேலுக்கும் மற்ற 3 மொத்த 4 வாலிபர்களுக்கும் தேவன் இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுத்ததினாலே ஆண்டவர் அவர்களுக்கு சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். விசேஷமாக தானியேலுக்கு சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்கதாக அறிவுள்ளவனாக்கினார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே இந்த பாவம் நிறைந்த உலகத்துல நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம தீர்மானத்தை எடுத்து நம்ம கர்த்தருக்கு பிரியமாய் நம்ம வாழும் பொழுது ஆண்டவர் மற்ற எல்லா வாலிபர்களையும் பார்க்கிலும் 10 மடங்கு சாமர்த்தியத்தை உங்களுக்கு உங்களோட படிப்பா இருக்கலாம், அல்லது உங்களுடைய வேலையாக இருக்கலாம், அல்லது நீங்க எடுக்கிற எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து ஆண்டவர் அதை வர்த்திக்க பண்ணுவார், உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அடுத்து இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம், சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சங்கீதம் 17:3. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்க்கும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். போதும். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறாரு, நீர் என்னை பரிசோதித்து என்னை புடமிட்டு பார்த்து ராக்காலத்தில் என்னை சோதித்து பார்த்து என் இருதயத்தில் என்ன செய்கிறேன் ஒன்றும் காணாதிருக்கிறேன், என் வாய் மீறாதபடி தீர்மானம் பண்ணினேன் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். அப்படின்னா அவர் வாயில அவருடைய சூழ்நிலையை குறித்து நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அவர் வாலிப நாட்களில அவர் குடும்பத்தால் அவர் நெருக்கப்பட்டவரா இருந்தார். அம்மா அப்பா கூட அவரை என்ன செய்யல, நேசிக்கல, உலகத்தவர்கள் யாரும் நேசிக்கல. எல்லாரும் வீட்டுல விருந்து சாப்பிட்டு இருக்கும் பொழுது கூட அந்த தாவீதை யாருமே நினைத்து பார்க்கவில்லை. ஏன்னா தாவீது வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அப்படி அவர் இருந்த நேரத்திலேயும் அவர் எப்பொழுதும் தேவனை துதிக்கிறவராக இருந்தார். தன்னுடைய குடும்ப கஷ்டத்தை நினைச்சோ, அல்லது எனக்கு இப்படி ஒரு குடும்ப பின்னணி இருக்குது, எனக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை முன்னேறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் முறுமுறுக்கிறவர்கள், தேவனை குறித்து முறுமுறுக்கிறவராக இல்லாதபடி எப்பொழுதும் தேவனை துதிக்கிறவராக இருந்தார். சங்கீதம் 34:1 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியே அவர் வனாந்தரத்தில் புகையிலே அழைத்து திரிந்து கொண்டிருந்தாலும் கூட எப்பொழுதும் தேவனை துதிக்கிறவராக இருந்தார், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறவராக இருந்தார். ஆகவே இந்த வாலிப நாட்கள்ல நம்ம இப்பவும் கொடுக்கப்பட்ட இந்த விடுமுறை சும்மா ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு இலவசமான நாட்களை கொடுத்திருக்கிறார். எல்லா இடத்துலையும் கொரோனா ஒவ்வொரு இடம்னு சொல்லி போடப்பட்டிருக்கும் பொழுது இந்த நாட்களில் வாலிபர்கள் உங்கள் நேரத்தை வீணாக்கி விடாதபடி தினமும் நீங்க ஆண்டவர் நன்றாக துதித்து நீங்க தேவனோட நாமத்தை என்ன செய்ய வேண்டும், பாடி துதிக்கணும். ஏன்னா வேற வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய நாமத்தை பாடினால் துதித்து அவருடைய ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன், கொம்பும் விரிவுளமுள்ள காலை எழுதை பார்க்கணும், இதுவே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. ஆகவே தேவனுக்கு பிரியமான துதி வழிகளை, சோதர வழிகளை அவருக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்ய வேண்டும், ஏறெடுத்து அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும். இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, எபேசியர் 5:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்வதே தகுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப வாலிப நாட்கள்ல பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன செய்வாங்க, மற்றவங்களை குறித்து யாராவது ஒருத்தர் கிடைச்சா போதும் போட்டு அவங்க பிடிச்சி ஏதாவது பேசணும்னா பரியாசம் பண்ணணும்னா அவங்களுக்கு நல்லா எழுதி நல்லா சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆனா அந்த வாலிப நாட்கள்ல இப்படி நம்ம பரியாசம் பண்ணி வாழ்க்கையை வீணாக்கி விடாதபடி வசனம் சொல்லுது, வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும்
தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலை தகவல் சொல்லப்பட்டிருக்கிறபடி நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனை துதித்து ஆணுடைய பிள்ளைகள் நம்ம தேவனுடைய கிருபையை நம்ம வளரணும். ஏன்னா அனைவருடைய ஸ்தோத்திரத்தினால தேவனுடைய கிருபை பெருகும் சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆணுடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில பெருக வேண்டும் என்றால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனை நன்றாக துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அந்த தாவீதை உயர்த்தின தேவன் உங்களை ஏற்ற காலத்துல ஆண்டவர் என்ன செய்வாரு? உயர்த்துவார். ஒருவேளை உங்க குடும்பம் உங்களுக்கு ஆதரவு இல்லாமல் இருந்தாலும், யாரும் உங்களுக்கு உயர்த்துவதற்கு உதவி செய்வதற்கு ஆள் இல்லாமல் இருந்தாலும், ஆண்டவர் நீங்க துதிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். இல்லையா? அடுத்த இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. போதும். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது தேவ கடைசி நாட்கள்ல எப்படியெல்லாம் மனுஷர்கள் இருப்பார்கள் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது பட்டியலிட்டு நிறைய காரியத்தை சொல்லுகிறாரு. அதை சொல்லிட்டு இருக்கும் பொழுது கடைசியாக சொல்லுகிறாரு, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ என்ன செய்ய? விலகு. அப்ப விலகி நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஐக்கியமாக நம்ம தேவனை என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும். ஒரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சுத்த இருதயத்தையோடு தேவனுடைய தொழுதுகளோடு கூட என்ன செய்ய? சேர்ந்து தொழுதுகள் கத்தரை தொழுதுகளும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்ம தேவனுடைய பிள்ளைகள் வாலிப நாட்கள்ல என்ன பண்ணணும்னா, அதாவது இப்படிப்பட்ட காரியங்கள் மேல் சொல்லப்பட்ட நிறைய காரியங்கள் இருக்கு. அந்த காரியங்களை எல்லாம் விட்டு விலகி நம்ம என்ன செய்யணும்னா, தேவ பக்தி வேஷத்தை தரித்து அது பலனை மறுதலிக்கிறவர்களாக இல்லாதபடி தேவ பக்தியுடைய பிள்ளைகள் என்று சொல்லி வாழும்படியான ஆண்டவர் ஒரு பாக்கியத்தை எல்லாத்துக்கும் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆகவே வாலிப நாட்கள்ல நம்ம ஐக்கியம் ரொம்ப மிகவும் முக்கியம். ஏன்னா உலகத்துல சொல்லுவாங்க, உன்னுடைய நண்பனை சொல், நான் யார் என்று என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன். அப்போ ஒருத்தருடைய நண்பன் யாரு அப்படின்னா அந்த நண்பனை குறிச்சு தெரிஞ்சுக்கிட்டா போதும், அவன் எப்படிப்பட்டவன் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? தெரிஞ்சுக்கலாம். ஆகவே வாலிப நாட்கள்ல நம்மளோட வாலிப வயதுல இருக்கிறவங்களோட ஐக்கியம் வாலிபர் கெட்ட நண்பர்களோடு கூட இல்லாதபடி தேவனுடைய பிள்ளைகளோடு கூட, எப்படி தானியலை குறிச்சு பார்க்கும் பொழுது அவருடைய தோழர்களோடு கூட சேர்ந்து அவர் என்ன செஞ்சாரு? ஜெபம் பண்ணாருன்னு சொல்லி இந்த புஸ்தகத்தில் நம்ம வாசிக்க முடியும். அதே போல நன்றாக ஜெபிக்கிற பிள்ளைகளோடு, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளோடு நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஐக்கியமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை என்ன செய்வாரோ? உயர்த்துவார். என்னுடைய வாலிப நாட்கள்ல நான் ரசிக்கப்பட்ட புதுசுல, அதாவது ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி நிறைய சினிமாவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம் பக்கத்துல எல்லாம் உட்காந்து. அப்போ ரசிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு நான் பைபிள் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது பக்கத்து இடத்துல இருக்கவங்க கேட்பாங்க, என்ன அவங்க மகளை காணவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது எங்க அம்மா சொல்லுவாங்க, அவன் பைபிள் படிச்சுட்டு இருக்கா, இப்ப ஆணுடைய பிள்ளையா மாறிட்டா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பக்தியெல்லாம் எத்தத்தாரைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க உலக பிரகாரமா இருக்கிறவங்க, அவங்க எப்படியாவது அவங்களோட ஐக்கியமா இருக்கணும்னு சொல்லி அவங்க விரும்புறாங்க. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா, அதையெல்லாம் விட்டு பழைய இருந்த ஐக்கியத்தையும் விட்டு ஆண்டோட பிள்ளைகளோடு சேர்ந்து ஆலயத்துக்கு சென்று தேவனுடைய ஜனங்களோடு கூட சேர்ந்து ஆராதித்து உபவாச ஜபத்துல பல ஜபத்தில் கலந்து கொண்டு கர்த்தரில் கலனடை ஆண்டவருக்கு செய்தார். ஆகவே சாட்சியாக வாழ முடிந்தது. கர்த்தருக்கு நம்ம சாட்சியா வாழ்வதற்கு நம்முடைய ஐக்கியம் மிகவும் முக்கியம். ஆகவே இந்த வாலிப நாட்கள்ல வாலிப பிள்ளைகள் நீங்கள் வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, துர்மானுடைய ஆலோசனை நடவாமல் பாவியுடைய வழியில் இல்லாமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவு பகலோட வேதத்தில் ஞானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய ஐக்கியம் தேவனுடைய பிள்ளைகளோடு வேதத்தோடு ஜெபத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் கூட இந்த 3 தீர்மானங்களை, அதாவது தானியேல் தன் இருதயத்தில் தீர்மானம் எடுத்தார், அவர் உயர்த்தப்பட்டார், அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார், சாட்சியாய் வாழ்ந்து காட்டினார். அது மாத்திரமல்ல, தாவீதும் தன்னுடைய வாய் மீறாதபடி தீர்மானம் பண்ணி அவரும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு மேன்மைப்படுத்தப்பட்டார். அது மாத்திரமல்ல, தீமோத்தேயுவும் ஒரு இளம் ஊழியனாக இருந்த பொழுதும் அவர் தேவ பக்தி வேஷத்தை தரிக்கிற ஜனங்களை விட்டு விலகி அவர் சாட்சியாக வாழ்ந்து கர்த்தருக்காக மகிமையான ஊழியத்தை செய்து முடித்தார். இந்த வேளையிலேயும் கூட இந்த வசனத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அப்படியே வாலிப நாட்களில் தேவனுக்காக பரிசுத்தமாக வாழ, தேவனுடைய நாமத்தை உயர்த்த தேசத்துக்கும் சபைகளுக்கும் ஆசீர்வாதமானவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.